செஷனுக்குள்ள போகலாம். செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நிறைய பேர் வந்திருப்பீங்க, வராமல் இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் சம் மூமெண்ட் அண்ட் பீப்புள் ஆர் ஜாயினிங் ஆல்சோ. ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜாயின் பண்ணட்டும். ஓகே, இருப்பீங்க, வராமல் இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் சம் மூமெண்ட் அண்ட் பீப்புள் ஆர் ஜாயினிங் ஆல்சோ. Okay, guys, I think we can start now. சார் பாண்டிக்கு எப்போ சார் வருவீங்க? நைட்டு கிளம்புறேன். கிரி, ஹலோ சார், கேக்குதா? கேக்குது. நைட்டு கிளம்புறேன். ஹரிகரன், நைட்டு ஆ, கிளம்புறேன். ஓகே சார். இது ஆப்ஸ் ஏற்றிக்கலாமா வந்தா? தாராளமா வாங்க. எப்போ சார் ஃப்ரீயாக இருப்பீங்க? ஒரு ஆஃப்டர் ஒரு 11:30 போல. நாளைக்கு காலேஜ் எனக்கு. ஈவினிங்காக வந்துடுங்க. அப்போ 6 o'clock 7 o'clock போல. ஓகே. ஓகேவா? நாளைக்கு வரலாமா? தாராளமா வாங்க. ஓகே சார். ம். ஈவினிங் இருப்பீங்களா உங்கள் நீங்க கிளாஸில்? நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா நான் இருப்பேங்க. சரி, ஓகே. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கால் பண்ணவா நாளைக்கு? தாராளமா கால் பண்ணுங்க. ஓகே சார். Yeah. Okay, guys, super. I quickly share my screen. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியேஷன். ஸோ எதுக்கு ஐடியேஷன் பார்த்தோம் அப்படின்னா, லைக் D2C வெப்சைட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பிராண்ட் எடுத்தோம். அதுலேருந்து 2 பிராண்டை மட்டும் எடுத்துட்டு ஆப்பிள், ஓகேங்களா, அந்த ஆப்பிளோடைய 2 பிராண்ட் எடுத்துட்டு காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் பண்ணோம், பேட்டர்னிங் பண்ணோம். ஸோ அந்த பேட்டர்னிங்கில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் டவுன் பண்ணாங்க எல்லாருமே. நம்ம எல்லா பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் இன்க்ளூடாக உள்ளே வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து ஒவ்வொரு செஷனையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அழகாக நீங்கள் நோட் டவுன் பண்ணி அதை அழகாக என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே எட்டுன்னு வந்து ப்ரிஃபரன்ஸஸாக வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? இதில் வந்து எதெல்லாம் வைக்கலாம் ஒரு ஆப்பில் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளுடைய ஐடியா படி இதான் ஐடியாஸ். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஐடியேஷன் பண்ணியிருக்கீங்க. என்ன ஐடியேஷன்னா, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் எது வைக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாவை இங்கே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் விசிபிளான இமேஜஸை வைக்கிறது, ஓகேங்களா, ஃபார் எஜுகேஷன்ஸு, அப்புறம் வந்து வேலண்டைன்ஸ் டே ஆஃபரு, பர்சனலைசேஷன் ரெக்கமெண்டேஷனு, கஸ்டமர் ஹெல்ப் சப்போர்ட்டு, தீம் பேஸ்டு ஃபெஸ்டிவல் ஓரியன்டான டிசைனு, ஓகேங்களா, டைப்போகிராஃபி, நியர்பை ஸ்டோரு, நியூ ப்ராடக்ட்டு, நேவ் பாரு, ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு யூசர்ஸ் ஆர் பெனிஃபிட்டிங் யூஸிங் ஆப்பிள் ஸ்டோரு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அழகாக கேப்சர் பண்ணி போட்டிருந்தீங்க. அதேமாரி போட்டில் வந்து என்னென்னலாம் பக்காவாக இருக்குதுன்னு பார்த்தோம். நல்ல லேண்டிங் பேஜ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ வாரண்டி டீட்டெயில்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. பெஸ்ட் ப்ராடக்ட்டு, பர்சனலைசேஷன் இருக்குது, லைவ் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, பர்சனலைசேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லர் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். கேட்டகரைசிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் சொன்னோம். ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் த்ரூ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் ப்ரீமியம் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம், பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இதுதான் நம்மளுடைய ஐடியா. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரலான்றதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே அதில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். இப்போது மூணாவது, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஐடியா செட் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த ஐடியாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஒயர் ஃப்ரேமிங்கை போட போகிறோம். சாரி, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போட போகிறோம், ஓகேவா? இப்போ எப்படி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட்டான லேண்டிங் பேஜ் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே என்னென்னலாம் வச்சுக்க போகிறோன்றதுக்கான ஐடியா கிடச்சிச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், லேண்டிங் பேஜ் இல்லை ஒரு ஒயர் ஃப்ரேம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு nav பார், ஓகே. அடுத்து அடுத்து என்ன என்ன ஃபீச்சர் நல்லா இருந்தது, அப்புறம் தீம் பேஸ்டு திங்கு, சரியா? அடுத்து இதெல்லாம் இன்புட்ஸ்,
நீங்கள் வந்து உங்களோட டிசைனுக்கு எடுத்துக்கிட்டு வர இன்புட்ஸ் சரியா, nav பாரு, தீம் பேஸ்டு இன்புட்டு, தென் பேனர்ஸு ஆர் விஷுவல் வீடியோ பேனர்ஸ். ஓகே, அடுத்து ப்ராடக்ட் லிஸ்டிங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் நியர்பை ஸ்டோர். நான் ரேண்டமாக பண்ணுறேன், பட் ஆனால் நீங்கள் அந்த டேட்டா வச்சு பண்ணுவீங்க. இங்கே கொடுத்துருக்கீங்களா டேட்டா, இதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க சரிங்களா. அப்புறம் பர்சனலைசேஷன், இது முன்னாடி வச்சிடலாம். இங்கே ப்ராடக்ட் லிஸ்டிங் கீழவே வச்சிடலாம் பர்சனலைசேஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ உங்கள் ஆப்புக்குள்ளே போகிறதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளோதான். இந்த ஒர்க் ஷாப்போடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மாதிரியான ஆப் பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரியான விஷயங்களை உள்ளே வைக்க போகிறோன்றதுக்கான ஒரு ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஒர்க் ஷாப்போடைய கோல் என்ன, ஜஸ்ட் ஃபைண்டிங் த கரெக்ட் ஃபீச்சர்ஸ் ஃபார் மை D2C வெப்சைட் லேண்டிங் பேஜ். என் லேண்டிங் பேஜ் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு பக்காவான ஒரு லே அவுட் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியர்பை ஸ்டோர் பார்த்தாச்சு, அப்புறம் நியூ ப்ராடக்ட்ஸு, ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கு, சாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் திங்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் ஃபூட்டர்ஸ். ஸோ இப்போ என்னுடைய லேண்டிங் பேஜுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்போ எனக்கு இப்போ. ஸோ திஸ் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஐடியேஷன் கைஸ். இப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, எனக்கு என்ன வரணும்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்னென்ன வரணும்னு சொல்லிட்டு. சார் இந்த குட்டி பாக்ஸ் எப்படி போட்டீங்க? இதோ இருக்கே, இதோ கீழே ஷேப். ஓகே ஓகே. அதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு டிராவும் பண்ணிக்கலாம். கேக்குதா ப்ரோ? எஸ் கேக்குது. ப்ரோ இந்த லிஸ்டிங் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? இல்ல எது ஓட்டிங்ல எது ஹையரா இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருக்கீங்க? ஹோட்டிங்ல எது ஹையரா இருக்குதோ, எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. என் விருப்பம் தான், அதாவது எனக்கு இதெல்லாம் பெஸ்ட், இதெல்லாம் தேவைப்படுது எனக்குன்னா இது எல்லாத்தையுமே எடுத்து வந்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க ஓகே ப்ரோ. ஸ்கிப் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாம போலாம், வாட் எவர் இட் இஸ், பட் உங்களுடைய டேட்டாவை வந்து கிளியரா வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ என்கிட்ட டேட்டா இருக்கு, இதோ பாருங்க, இந்த இடத்துல இந்த வெப்சைட்ல இது இருக்கு, நீங்க ஏன் ஸ்கிப் பண்றீங்கன்னு நான் கொஸ்டின் கேட்கலாம் என்னுடைய டீமை. வை? பிகாஸ் ஐ ஹேவ் டேட்டா ரைட் நவ். நான் சொல்றது புரிஞ்சுது அவங்க எல்லாருக்குமே? ஸோ ரைட் நவ் ஐ ஹேவ் டேட்டா. ஸோ டேட்டா இருக்கும் பட்சத்தில் நம்மளை யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஒரு UI UX உடைய வேலை என்னன்னா, இட்ஸ் அ டேட்டா டிரைவன் ப்ராசஸ். உங்களோட நோட் புக் எடுத்து எழுதிங்க பார்க்கலாம். இட் இஸ் டேட்டா டிரைவன் ப்ராசஸ். நீங்கள் கேட்பாங்க, உங்களை கேட்பாங்க வாட் இஸ் UI UX அப்படின்னு கேட்பாங்க இன்டர்வியூவில். ஸோ UI UXன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை டிசைன் பண்ணி கொடுக்குறது. எதை வச்சு டிசைன் பண்ணி கொடுப்பீங்க? எதை வச்சு டிசைன் பண்ணி கொடுப்பீங்கன்னா, நாங்கள் பண்ண ரிசர்ச் வச்சு டிசைன் பண்ணி கொடுப்போம். நாங்கள் பண்ண டிசைன் எப்படி வச்சு பண்ணியிருக்கோம்? we collect the data from user, market and we did the design. சும்மா கதை அடிச்சு விட்டு போலங்க, நான் அசம்ஷனில் வந்து டிசைன் பண்ணிட்டு கொடுத்துட்டு போலங்க. I'm not done anything with the assumption sir, I done with the data sir, research process sir. I collect the data from internet, I collect the data from user, I collect the data from market, I collect the data from stakeholders, I collect the data from technical people, users, roles, personas. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் ஐயா நான் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் வேற எங்க இந்த டேட்டா கொண்டு வர முடியும்? சைட்டு, ரியல் டைம்லேருந்து சைட்லேருந்து கொண்டு வர டேட்டா எப்படி கொண்டு வராங்க? யுஎக்ஸ் அனலிட்டிக்ஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அனலிட்டிக்ஸ் டேட்டா பற்றி, கரெக்டா? இந்த மாதிரி டேட்டா கிடைக்கும், ரெக்கார்டே பண்ண முடியும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், காட்டினேன்னா?
காட்டுறேன். எஸ் சார். மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி ஒன் ஆஃப் த டூல் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ உங்களோட ஹீட் மேப்பு, உங்களோட டேட்டா, உங்களோட யூசர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையுமே உங்களால் என்ன பண்ண முடியும், தெளிவாக பார்க்க முடியும். ரெக்கார்ட் பண்ணிக்கோ அந்த டேட்டாவை, நீங்கள் எந்த யூசர் உள்ள வந்தாலும். இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம பசங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து பிகினர் செஷனில் நம்ம பார்த்தாச்சு. யாருக்கா தெரியாமல் இருந்ததுன்னா போய் பாருங்க, இன்னைக்கு போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? எங்கே பாருங்க, இத்தனை சைட்டை வந்து நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். dmenti.com, dmenti.in, டிஜிபாண்டி, எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், டேட்டாவை ட்ராக் பண்ணுறேன். ஒரு யூசர் என்ன பண்ணுறாங்க உள்ளே வந்து, ஐ நோ வாட் தே ஆர் டூயிங், வாட் தே ஆர் சர்ச்சிங், எல்லாமே என்னால் பார்க்க முடியும். இதே dmenti.com எடுத்துங்க, என்னோட சைட்டு தான், நான் பண்ண சைட்டு தான் அது. சரியா? இன்னைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 3 daysல வந்து பார்த்தீங்கன்னா 19 பேர் உள்ள வந்திருக்காங்க. சரியா? ஸோ அந்த 19 பேரில் ஒரு யூசர் உள்ள போய் பார்க்க போகிறேன் நான் இப்போ. ஸோ ரெக்கார்ட் ஆகிருக்கு டேட்டா. இப்போ அவங்க என்னென்னலாம் போய் தேடி பார்த்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ திஸ் யூசர் கேம் ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காருப்பா. சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணான்னு பார்க்கலாமா? மொபைலில் உள்ளே போயிருக்காரு. சி அந்த வீடியோ பாருங்க, ப்ளே ஆகுது பாருங்க. அவர் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்காரு பாருங்க. கோர்ஸில் போயிருக்காரு, கோர்ஸ்குள்ளே போறாரு இப்போ. ஓகே, பேக். இதெல்லாம் அலுமினி போர்ட்டல்லாம் என்னோட இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. February 6 நான் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட இதில். ஸோ எந்தெந்த யூசர் வராங்க அப்படின்றது தெரியும். எந்தெந்த யூசர்னா அந்தந்த ஊர்லேருந்து வராங்கன்னு தெரியும். இப்போ நவீன் தான் வந்தார், தினேஷ் தான் வந்தார்னு தெரியாது. அந்த ஊருக்காரங்கன்னா ஒரு சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து அந்த ஊருடைய மைண்ட் செட்டு தான் நம்மளுக்கு தேவை. அங்கேருந்து வர நபர்கள் என்ன தேடுறாங்கன்றது தான் தேவை. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற டிவைஸ் என்ன, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்களா, ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்களா பாருங்கள். குரோமு அப்புறம் பிசி. அப்போது என் ப்ராடக்டை பார்க்குறவங்க எங்கேருந்து வராங்க, எங்கேருந்து வராங்கன்னா எல்லா வெப்சைட்லேருந்து தான் வராங்க. யாருமே, சில பேர் மொபைலு, சில பேர் வெப்சைட்டு. அப்போ என் ப்ராடக்ட் எவ்வளோ ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணியிருக்கணும். இது ஃபுல்லா அவங்க ஓனர் மட்டும் தான் சார் பார்க்க முடியும். ஆமாம், ஓனர் மட்டும் தான் பார்க்க முடியும். நான் தான் இதை பார்க்க முடியும், வேறு யாருக்கும் அக்சஸ் இருக்காது. இப்போ பாருங்க, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, எங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடி வந்திருக்கிறாரு. சென்னை, தமிழ்நாடு போட்டிருக்கிறாங்க. ஸோ போய் பார்த்துருக்காரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு அவர். எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணுறாரு பாருங்க, எங்கெங்க கிளிக் பண்ணுறாரு. ஹீட் மேப் இங்கே பாருங்க, கிளிக்ஸ் எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணியிருக்காரு வந்திருக்கும். ஸ்க்ரால் எப்படி ஸ்க்ரால் ஆகிருக்கு, எங்கெல்லாம் ஸ்க்ரால் பண்ணியிருக்காங்க, எங்கே அதிகமான மவுஸ் எங்கே இருந்து இருக்குது, எங்கெல்லாம் அட்டென்ஷன் எங்கே கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே எனக்கு கிளியராக கிடைச்சிடும். இங்கே சொல்றது புரிஞ்சுதுங்களா? எவ்ரிதிங் கிளியர், பர்ஸ்பெக்டிவ் எல்லாமே கிளியராக கிடைச்சிரும். அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டூல் சொல்லுவோம். இந்த டூலை வந்து எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு அமேசான்லேருந்து, ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லாமே இது யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணாமல் எதுவுமே கிடையாது. இதில் டேட்டாவை மட்டும் பார்க்க முடியாது, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு முதற்கொண்டு பார்க்க முடியும். ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதுனால எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு, ஒரு ஃபீச்சரை கிளிக் பண்ணுறதுனால எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு முதற்கொண்டு பார்க்க முடியும். நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் அப்படி தான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா ஒரு ஃபீச்சர்லேருந்து இவ்வளோ பில்லியன் வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு. இந்த சேவ் ஃபார் லெட்டர் தெரியுமா உங்களுக்கு? சேவ் ஃபார் லெட்டர் யாராருக்கெல்லாம் தெரியும்? அமேசானில் சேவ் ஃபார் லெட்டருக்கு சொல்லிட்டு. ஸோ சேவ் ஃபார் லேட்டர்ன்றது ஒரு ஃபீச்சர். சேவ் ஃபார் லேட்டர் அப்படின்றது வந்து ஒரு ஃபீச்சர் இந்த இ-காமர்ஸில் இருக்கிறது. ஓகே, இதனுடைய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்பெனியில் கிட்டத்தட்ட 11 மில்லியன் வச்சுருந்தானுங்க ஃபார் பாஸ்ட் 1 years. சேவ் ஃபார் லெட்டரில் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த ஃபீச்சரை உள்ளே கொண்டு வரும்போது எதுக்குங்க அதெல்லாம் பண்ணுறீங்க, நம்மளது ஒன்றும் அமேசான் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு வந்தாங்களாம். ஏன்னா அமேசான் மாதிரி எங்கள் ப்ராடக்ட் வந்து அதிகமாகலாம் விற்கிறது இல்லை, நம்மளுக்கு தேர்றது 3 டைம் தான் வந்து வாங்குறாங்க யூசரு, இதெல்லாம் தேவையில்லாத ஃபீச்சர் அப்படி சொன்னாங்களாம். ஆனால்
உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதனால 11 மில்லியன் வந்து ரெவன்யூ பார்த்துருக்கு அந்த ஒரு ஃபீச்சர் மூலியமா. சேவ் ஃபார் லேட்டர்ன்ற ஒரு ஃபீச்சர் மூலியமா. பாருங்க, ஒரு ஒரு ஃபீச்சர்னால எவ்வளோ லாபம் வந்தது முத கொண்டு பார்த்து ரெவன்யூ கொடுத்து அதுக்கான பீப்பிளை பாராட்டுறாங்க எங்களுடைய ஆஃபீஸில். திஸ் இஸ் வாட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், திஸ் இஸ் வாட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங். நீங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்குள்ளே வரீங்கன்னா ஒரு ப்ராடக்டை பெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கான வழியை பார்க்கணும், ஒரு ப்ராடக்டை பெஸ்ட் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படிலாம் ஒரு ப்ராடக்டை பெஸ்ட்டாக மாற்ற முடியுமோ அதுக்கான வேலையை பார்க்கணும் நீங்கள். திஸ் இஸ் வாட் ப்ராடக்ட் டிசைனர்ஸ் ஒர்க். ப்ராடக்ட் டிசைனரோட வேலையே அதுதான். ஒரு ப்ராடக்டை எவ்வளோக்கு எவ்வளோ டே பை டே இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், யூசருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மாற்றிக்கிட்டே இருக்கணும், இனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வேர் யூ திங்க் அபவுட் த ப்ராடக்ட். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் அப்படிலாம் கிடையாது, கொடுக்குற டாஸ்க்கை பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அப்படி கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிள். நான் வந்து வெறும் மை அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் டிசைனர், தெரியுமா உங்களுக்கு? மை அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மை அக்கௌண்ட்னா என்னது? அமேசானில் மை அக்கௌண்ட் இருக்கா? மை அக்கௌண்ட்டுக்குள்ளே போனால் என்னெல்லாம் பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரொஃபைல் டீடைல்ஸ், செட்டிங்ஸ், தீம் பேஸ்டு ஆர்டர்ஸ், மை ஆர்டர்ஸ், ட்ராக் ஆர்டர்ஸ், இந்த மாரி பேஸ்டான அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஏற்ற மாரி இருக்கும் ப்ரோ. கரெக்ட். சி, திஸ் இஸ் மை ஆர்டர்ஸ். ஓகேங்களா? என்னுடைய மை அக்கௌண்ட் பேஜ் இது, சரியா? இதில் என்னெல்லாம் பார்க்க முடியுது பாருங்க. யுவர் ஆர்டர்ஸு, லாகின் செக்யூரிட்டி, ப்ரைமு, யுவர் அட்ரஸ்ஸு, எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கு. புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த இந்த ஒரு மாடியூலுக்கு மட்டுமே நான் டிசைனரு, ஒரு 50 டெவலப்பரு, அதுக்கு ஒரு 4-5 QA, அதுக்கு ஒரு PM, அதுக்கு ஒரு PO. PMனா ப்ராடக்ட் மேனேஜர், POனா ப்ராடக்ட் ஓனர், QAனா குவாலிட்டி அனாலிசிஸ், குவாலிட்டி அனலிஸ்ட், டெவலப்மெண்ட்டு டெவ்ஸ், டிசைனர்ஸ், டிசைனர் மேனேஜர், டிசைனர் 2 பேர் சீனியர் டிசைனர்ஸ், அதுக்கு மேலே ஜூனியர் டிசைனர்ஸ். இந்த ஒரே ஒரு மாடியூலுக்கு மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி ஓடிபி போகிறதுலேருந்து எல்லாமே என்கிட்ட தான் வரும். நீங்கள் ஆட் பண்ணுற கிரெடிட் கார்டு இதில் தான் இருக்கும். எல்லா விஷயமும் இதில் தான் மெயின்டைன் பண்ணுவோம் நாங்கள். ரிவார்டு வந்தாலும் ரிவார்டு இதில் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ ஐ பீன் ஒர்க்ட் ஆன் மை அக்கௌண்ட். சி, திஸ் இஸ் வாட் ப்ராடக்ட். அப்போ ஃபேஸ்புக் எடுத்துங்க, ஃபேஸ்புக்கில் எத்தனை மாடியூல்ஸ் இருக்குது? திங்க் அபவுட் லைக் தட். ஃபேஸ்புக்கில் அவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது. சி, இவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது. அப்போ இதற்கு எத்தனை ப்ராடக்ட் ஓனர் இருப்பாங்க, எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க? அப்போ யூ கேன் திங்க் அபவுட் ஃபேஸ்புக்கோடைய டீம் சைஸை போட்டு பாருங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கோடைய எம்ப்ளாயி லிஸ்ட்டு போட்டு பாருங்க பார்க்கலாம். 75,000 பேர், 78,000 பேர் கிட்டத்தட்ட. ஓகே, இதில் ஏஐ மூட போட்டுட்டு இன் ஃபேஸ்புக் மாடியூல் ஒன்லி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க கேட்போம். எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இன்ஸ்டாகிராம் இருக்குது, மெட்டா இருக்குது, மெட்டா குஸ்ட் இருக்குது, நம்ம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வச்சு ப்ளே பண்ணுறாங்களா, கேம்லாம் விளையாடுறாங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. சி, நான் சொன்னல ரியாலிட்டி லேப்ஸ்ன்றது அவங்களுடைய ப்ராடக்ட். அதில் 15,000 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓகேங்களா? எங்கே பாருங்கள், ஃபேமிலி ஆஃப் ஆப்ஸில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர், வாட்ஸ்அப், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்போ பார்த்து 15,000 தவிர்த்து மீது எல்லாம் மேலே இருக்கிறவங்களாம் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 78,000 பேரை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் ஆப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ திஸ் ஆல் வை யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்க தெரிஞ்சுக்கணும்? இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட், இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம ஒரு UI UX டிசைனராவோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ சத்தியமாக ஆக முடியாது. நீங்கள் ரியாலிட்டியில் என்ன நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான அனலைஸ் புரிஞ்சுக்கிட்டு போக முடியும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இன்னும் போய் படிக்க ஆரம்பிக்கணும் தோணும் உங்களுக்கு. கரெக்டா? தோணுதா இல்லையா? தோன்ற மாதிரியே இருக்கு ப்ரோ, ஆனால் எஸ் தோணல ப்ரோ, ப்ரோ. எஸ் ப்ரோ. தோணுச்சுன்னா சந்தோஷம்.
ஸோ இப்போ ஐடியேஷனோட முடிஞ்சு போச்சுப்பா. லைக் இதுதான் ஒரு ஐடியேஷன். இதை நீங்கள் எதுக்கு வேணால் கண்டக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் வந்து சைட்டுக்குள்ளே போகிறதுக்கான டேட்டா என்ன வேணும் அப்படின்னதுக்கு நீங்கள் பண்ணலாம். சைட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம்னா பண்ணலாம். யூ கேன் கண்டக்ட் திஸ் ஒர்க் ஷாப் ஃபார் எனி திங். எதுக்கு வேணால் பண்ணலாம். அதாவது சைட்டுக்குள்ளே போடுற டேட்டாவுக்கு, டிசைனுக்கு, ஐடியேஷனுக்கு, ப்ராப்ளத்துக்கு எதுக்கு வேணால் நீ ஐடியேஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஐடியேஷன் மீன்ஸ் என்னன்னா ஐடியா. எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குதுப்பா, இதை வந்து இது பண்ணால் ஒரு ஐடியா கிடைச்சிடும்னா இந்த ஐடியேஷன் ஒர்க் ஷாப் பண்ணுங்க. உங்கள் டீமோட சேர்ந்து பண்ணுங்க. ஏங்க எனக்கு ஒரு குழப்பமா இருக்குதுங்க, இதுக்குள்ள என்ன வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து இதில் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கொண்டு வாங்க. பெஸ்ட்டான விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, சஜஷன் பண்ணுங்க. அதுதான் ஐடியேஷன். இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. இதுக்கு பேர் வந்து ஒயிட் போர்டிங் சொல்லுவாங்க. ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. இதுதான் நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணி அவங்க அஃபினிட்டி டயக்ராமா, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரா, ஒவ்வொரு சினாரியோவாக கொண்டு வருவாங்க. புரிஞ்சுதா? இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நடுவில் மட்டும் திரும்ப வச்சிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு ஐடியேஷன் புரியலன்றாங்க, அதனால நான் இந்த செஷனை வந்து லைவாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணேன். புரிஞ்சுச்சா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஏஐயோட ட்ரெண்டு இன்னைக்கு. ஏன்னா ஜென்ரிக் செஷன் இன்னைக்கு, ஜென்ரிக் ஏன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா இன்னைக்கு, அதனால ஜென்ரிக்கான செஷன் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஜனவரி பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? தட் இஸ் வாட் வி ஹவ் பிளான்டு ஃபார் ஆகஸ்ட், சாரி, ஃபார் நவம்பர் அண்ட் ஆகஸ்ட், நவம்பர் அண்ட் அக்டோபர் பேட்ச் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் இன் டு த டிசைன் சிஸ்டம். கரெக்டுங்களா? டிசைன் அண்ட் யூஐ திங்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். நாளையிலேருந்து மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து 8:30, சாரி 8 o'clock உங்களுக்கு அந்த செஷன் யூஐ ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து 9 o'clock to 10 o'clock வந்து டிசைன் திங்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ திஸ் கிளாரிட்டி யூ ஹேவ் டுடே. வாட் ஐ எம் கோயிங் டு ஷோகேஸ் சம் ஏஐ டிசைன்ஸ். நாங்கள் எப்படிலாம் ஏஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோன்றதை ஷோ பண்ண போகிறேன் உங்களுக்கு. காட்டலாமா? ஸோ இப்போ எங்களுக்கு பிஆர்டின்னு ஒன்று வரும். யாராக்கெல்லாம் தெரியும் பிஆர்டினா என்னன்னு சொல்லிட்டு? பிஆர்டினா என்ன அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தவங்க. ப்ராடக்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட். எஸ், ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். கரெக்ட். Who said that? கிரண். கிரண், வெரி குட் கிரண். ஸோ இந்த ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரா சாஃப்ட்வேர்லேருந்து வரும். சரிங்களா? அதாவது என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ஸ்டோரி வந்து எழுதி கொடுப்பாங்க. திஸ் இஸ் வாட் பிஆர்டி. இப்போது இந்த பிஆர்டி பற்றி நான் எங்கே போய் படிக்கலாம் அப்படின்னா இந்த அட்லேஷன் சாஃப்ட்வேரில் நீங்கள் போய் படிக்கலாம். அதே மாதிரி அஜைல். நீங்கள் யாராவது இன்னும் அஜைல் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நான் என்னைக்குன்னா உங்களுக்கு செஷன் எடுக்காமல் விட்றேன்னா நீங்கள் போய் படிக்க வேண்டிய இடம் அந்த அஜைல்னா என்னன்னு சொல்லிட்டு படிக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முக்கியமான விஷயமே அஜைல் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி. அஜைலில் ஒர்க் பண்ண தெரியலன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லிக்கவே கூடாது வெளியில் போயிட்டு. என்ன போல சொல்கிறீங்க? எஸ், யூ ஷுட் லேர்ன் அஜைல் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட். அஜைல் படிச்சிங்க, இப்போவே படிக்க ஆரம்பிங்க அஜைல். அஜைல்னா எப்படி சார் அது? இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க ஹரிகரன், ஓகேவா? ஓகே. 10 நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க? இந்த 10 நாளைக்கு என்னப்பா பண்ண போகிறோம், 2 வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு பிளானை போட்டு உங்களுடைய வீடு கட்டுறவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர். சரிங்களா? சார். அந்த 20 பேரில் 4 பேர் கொத்தனார், 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாள். ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற லேபர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் 2 இன்ஜினியர்னா அவங்களுக்கு வேலை காட்டுறவங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மணல் கொண்டு வருவாங்க, ஜல்லி கொண்டு வருவாங்க, பெயிண்டர்ஸ், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு. சரியா? ஓகே. இப்போ 10 நாள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 10 நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுவார் சொல்லுவார் உங்களுக்கு. கொத்தனாரே நீ என்ன பண்ணு, இந்த பக்கம் செவுத்த பூசு, நீ இந்த பக்கம் பூசு, நீ இந்த பக்கம் பூசுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டர் கிட்ட நீ அந்த ரூம்ல போயிட்டு பெயிண்ட் அடி, இந்த ரூம்ல பெயிண்ட் அடின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஜல்லி மண்ணெல்லாம் எங்கெங்கெல்லாம் வர வேண்டியது இருக்குதோ அதெல்லாம் வாங்கி வந்து ஒன்றா கொடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க 10 நாளைக்குன்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீமுக்குள்ள ஒரு மீட்டிங் ஒன்று போடுவாங்க 10 நாளைக்கு. ஓகே சார். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிண்ட்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? 2 months. 2 monthல பண்ண முடியுமா? ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப்னு எடுத்துங்க, அது 2 monthல பண்ணது ஆப்பா? 6 months. ப்ரோ மேக்ஸிமம் 1 year 1 year to 2 years 8 months பண்ண to வேண்டிய விஷயம் ஹரி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சிம்பிள் திங். ஓகேவா? ஓகே.
அட்லீஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட். அதில் வந்து எல்லாத்தையும் ஒரே நாள்லாம் கட்டி முடிச்சிட முடியாது. யூ கேனாட் பில்ட் இட் எவ்ரிதிங் இன் ஒன் டே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட டிசைன் டீம் கிட்ட ஒன்று கொடுப்பாங்க, அடுத்து டெவலப்மெண்ட் டீம் கிட்ட ஒன்று கொடுப்பாங்க, அந்த QA டீம் கிட்ட ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இந்த டாஸ்க் அப்படியே பிரித்து கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடிவாக நடந்துகிட்டே வரும். வருஷம் ஃபுல்லாக நடந்துகிட்டே வரும். 10 நாளைக்கு 10 நாளைக்கு 10 நாளைக்கு 10 நாளைக்கு 10 நாளைக்கு 10 நாளைக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அஜைல் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் மொத்தம் 2 வகை இருக்குது, வாட்டர்ஃபால் அண்ட் அஜைல் சொல்லிட்டு. அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கீங்களா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட பேசிக்ஸ் இது. என்னடா இது காலேஜில் தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வந்தோம், இங்கேயும் வந்து இதே சொல்லி கொடுத்துருக்கிறாரு தலைவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ எஸ்டிஎல்சினா பிளானிங், ரிக்குவயர்மெண்ட், டிசைனு, கோடிங்கு, டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், மெயின்டெனன்ஸ், இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தட் சொல்லுவோம். சரியா? அதாவது ஒரு ப்ராடக்டை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஹரி. ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் அப்படின்னும் போது மேலேருந்து தண்ணி இப்படி வருதா, சார் அப்படிதான் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்சு லாஸ்ட் எண்டில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நிஜமாலுமே இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அங்கே ரிப்பீட்டடிவ் ப்ராசஸே கிடையாது, மாற்ற முடியாது, உடனே ஒரு பிளானை மாற்ற முடியாது. ஆனால் அஜைல் என்ன பண்ண முடியும், நீங்கள் பிளானை நடுவில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். யூ கேன் டூ ஆல்ட்ரேஷன் ஆல்சோ. அண்ட் எது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்லன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், டீப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் வாட்டர் ஃபால் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, அடுத்த விஷயத்துக்கு வர முடியாது. நீங்கள் முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த லெவலுக்கு வர முடியும். ஆனால் இது இங்கே அப்படி இல்லை, யூ கேன் சேஞ்ச் ஆல்டர்னேட்டிவ்லி. அதான் ஸ்க்ரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? எஸ் சார். ஸ்க்ரம்னா அது ஒரு டைப் ஆகும். ஸ்க்ரம்னா மீட்டிங்கு, ஸ்பிரிண்ட் பிளானிங், மொத்தம் ஸ்பிரிண்ட் அஜைலுக்குள்ள நிறைய நிறைய இருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே. அஜைல்ன்றது ஒரு மெத்தட். இப்படி தான் அப்ளிகேஷனை பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸோட வச்சிருக்காங்க. சரியா? ஓகே. அதில் ஸ்பிரிண்ட் பிளானிங்ன்றது 10 நாளைக்கான ஒர்க் என்னன்றதுக்கான பிளான் பண்ணுற மீட்டிங். அது ஒரு மீட்டிங். இப்போ நான் ஆன்லைனில் பேசிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு மீட்டிங். இதை யார் ரன் பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரம் மாஸ்டர் ரன் பண்ணுவாங்க. ஸ்க்ரம் மாஸ்டர்னா யாரு? ஓனர், ப்ராடக்ட் இன்வெஸ்டருங்க சார். எஸ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டோடைய டீம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற பர்சன், டீச்சர் மாதிரி. நான்ப்பா இதை பண்ணினியா இதை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்குறவங்க அவங்க தான். புரிஞ்சுதா? ஓகே. ஷீ இஸ் ஸ்க்ரம் மாஸ்டர். எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்மீடியேட்டர் அவங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த ரோலுக்கு நீங்களும் போகலாம், எல்லாருமே போகலாம். யாரா ஐடி கம்பெனியில் போயிட்டு யூஎக்ஸ் டிசைனராகவோ இல்லை டெவலப்பராகவோ ஒர்க் பண்ணுறீங்களா, யூ கேன் பிகம் அ ஸ்க்ரம் மாஸ்டர். பட் ஆனால் அதுக்கு படிக்கணும், சர்டிஃபிகேஷன் முடிக்கணும். சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஐ/யூஎக்ஸ் டிசைனராக போய் ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் இதெல்லாம் இதுக்குள்ளலாம் போக முடியும் நீங்கள். ஓகே, ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர். சரியா? அதுக்கப்புறம் இவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே இருப்பாங்க. இவங்களுக்கு கீழேனா ஷீ இஸ் த பர்சன் ஆர் ஹீ இஸ் த பர்சன் ஹூ கோயிங் டு கிவ் த ஜாப். எல்லாருக்கும் வேலை கொடுக்குற போகிற பர்சன் இவர் தான். சொல்கிறது புரிஞ்சுதா? ஓகே சார். இவங்களுக்கு பேர் ஸ்க்ரம் மாஸ்டர். அப்போது ஸ்க்ரம் கால்னு ஒன்று இருக்குது. ஸ்க்ரம் கால்னா எவ்ரிடே 9:30 மணி டு 10:30 மணி வரை நடக்கும். ஸ்க்ரம் கால்னா என்னப்பா ஹரிகரன் நேற்று கொடுத்த ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்பாங்க. நான் உடனே ஒரு அந்த ஸ்டாண்டப் ஸ்க்ரம் காலில் கனெக்ட் பண்ணுவேன் நான். ஹாய், ஐ பீன் கனெக்டட் வித் டெவலப்மெண்ட் டீம் அண்ட் ஐ காட் ரிக்வயர்மெண்ட். டுடே ஐம் பிளான் டு ஸ்டார்ட் த வயர் ஃப்ரேம்ஸ். ஸோ இஃப் ஐ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ஐ வில் கனெக்ட் வித் எவ்ரி ஒன் ஃபார் ரிக்வயர்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்துருவேன், ஒரு இன்புட் ஒன்று கொடுத்துருவேன். நான் நேற்று இதெல்லாம் பண்ணேன், இன்னைக்கு நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுப்பேன், ஒரு அப்டேட் கொடுப்பேன். அதுக்கு பேர் தான் ஸ்க்ரம் கால்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? எஸ் சார். எவ்ரிடே நடக்கும் இந்த ஸ்க்ரம் கால். நீங்கள் வேலை செய்கிறீங்களா வேலை செய்யலையா, அந்த 10 நாள் வேலை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு வாங்கன்னு நினச்சின்னு இருக்கீங்களா? அப்படிலாம் போக மாட்டாங்க. எவ்ரிடே உட்காந்து 9 மணிக்கு செக் பண்ணுவாங்க, நீ நிஜமாலுமே வேலை பண்ணியா இல்லை வேலை பண்ணலையா, எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்றதை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் யாருக்கா இருந்துச்சுன்னா அந்த சேலஞ்சஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறதை கேட்பாங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே, அடுத்து ஸ்பிரிண்ட் பிளானிங்.
10 நாளைக்கான வேலையை பிரித்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஸ்க்ரம் கால். இப்போ அந்த 10 நாள் வேலை முடிஞ்சிச்சு இல்லை, முடிஞ்சதுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ்னு ஒன்று நடக்கும். நோட் பண்ணுங்கப்பா, யாராவது மறந்துட போகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் உங்களுடைய ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்கு. அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ்னா ஒன்றும் இல்லை, 10 நாள் வேலை செஞ்சீங்கல்ல, எதெல்லாம் ஒழுங்காக போச்சு, எதெல்லாம் ஒழுங்காக போகல, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்தது, எங்கெங்கெல்லாம் அடிச்சுட்டு மாஞ்சிங்க நீங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம் அது. ஏன்னா டெவலப்பர்லாம் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நோ சொல்லிடுவாங்க. ஒரு பக்கம் அவன் இந்த பக்கம் டேட்டா கொடுக்க மாட்டான். இங்கே இந்த பிரச்சனை நடக்கும், 1008 பிரச்சனை நடக்குவாங்க. அப்புறம் எல்லாம் ஒன்றா வந்து எனக்கு இவர் நல்லா நல்லா பண்ணாருங்க, இவர் நல்லா பண்ணாரு சொல்லிட்டு அந்த ஒரு காலில் வந்து பேசுவாங்க. பேசி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, நடந்ததெல்லாம் நடந்துச்சு, அடுத்த 10 நாளைக்கு நம்ம நல்லபடியாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஈஸியாக 10 தான் இருக்கும். டேஸ்க்கு அப்புறம் நடக்குமா சார்? ஆமாம், 10 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் நடக்கும். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எங்களுக்கு டெவலப்மெண்ட் டீம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு ப்ராடக்ட் டீம் கிட்ட சப்போர்ட் வர மாட்டேங்குது, எங்களுக்கு டிசைன் டீம் கிட்டேருந்து அதை கிடைக்க மாட்டேங்குது சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களோட பிரச்சனைகள்லாம் பேஸ் பண்ணி போடுவாங்க. அதாவது வாட் வென்ட் வெல், வாட் நாட் வென்ட் வெல், ஹூ டன் சம் குட் ஜாப், அண்ட் எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குடூஸ் கொடுக்குறது. இந்த பர்சன் ரொம்ப நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணாருங்க, அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு 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 ஹாப்பியான ஒரு மூமெண்ட் மாதிரி ஷேர் பண்ணி அந்த இடத்துல வந்து முடிப்பாங்க. தட் இஸ் வாட் ரெட்ரோஸ்பெக்டிவ். அதை பற்றி பேசுவாங்க, பேசி அட்ரஸ் பண்ணுவாங்க அந்த பிரச்சனைகளை, அவங்க பேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளை பற்றி பேசி முடிப்பாங்க. தட் இஸ் வாட் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ இது ஒரு ரிப்பீட்டடாக சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கும். 10 நாளைக்கு ஒரு ஸ்பிரிண்ட்டு, எவ்ரிடே ஸ்க்ரம்மு, அதுக்கப்புறம் ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ். அப்புறம் இதுக்குள்ளே வர ஒவ்வொரு டாஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஐன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? பிபிஐ. நோட் பண்ணிக்கோங்க, பிபிஐ இன் ஸ்க்ரம் போட்டிங்கன்னா வந்துடும். எல்லாம் புதுசு புதுசாக இருக்குல்ல. ஸோ பிபிஐ அப்படின்றது என்னன்னா ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம். இதுதான் ஒரு டாஸ்க்காக உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்தால் அதுக்கு பேர் பிபிஐன்னு சொல்லுவாங்க. பிபிஐ வித் ஐடி. சில பேர் அது என்ன சொல்லுவாங்க, டிக்கெட்னு சொல்லுவாங்க. அசைன் த டிக்கெட் டு மீ அப்படின்னா, டிக்கெட்னா அந்த டிக்கெட்ன்றது அந்த பிபிஐன்றது தான் டிக்கெட் சொல்லுவாங்க. டிக்கெட் ஆர் பிபிஐ வாட் எவர் இட் இஸ், ப்ராடக்ட் பிளாக்கிங் ஐட்டம். பக்ஸ், சேஞ்சஸ், நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் அது பிபிஐன்னு சொல்லுவோம். நியூ ஃபியூச்சர், ஓகே, நியூ ஃபீச்சர், பக்கு, சேஞ்சஸ், ரிக்குவயர்மெண்ட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொருத்தவங்க ஒரு பிபிஐ கட்டுவாங்க தலையில். டிசைனர் நீ அந்த ஒயர் ஃப்ரேமை பண்ணு, டெவலப்பர் நீ அந்த பக்கை சரி பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த டிக்கெட் எல்லாத்துக்கும் அசைன் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு போர்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த போர்டுக்கு பேர் தான் வந்து ஸ்க்ரம் போர்டுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன போர்டு? ஸ்க்ரம் போர்டு. போர்டுனா ஒன்றும் இல்லை, பெரிய போர்டுலாம் இல்லை, ஒரு ஆப்பு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்பு. திஸ் இஸ் வாட் ஸ்க்ரம் போர்டு. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதான் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டாபிக் போட்டிருக்காங்களா, டு டூ, இன் ப்ராக்ரஸ், இன் ரிவ்யூ, டன். இது இருக்கா? இதில் எல்லாத்துலேயும் ஒருத்தவங்க ஒரு டாஸ்க் போட்டிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு யூசர் இருப்பார். இதுக்கு பேர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லுவாங்க. ஜோஹோவில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜைல் ஜீரா இருக்குது, டெவாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது நம்ம ஊரில் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அஜைல் பற்றி படிக்கணும்னா ஃப்ரீயாகவே படிக்கலாம், சர்டிஃபிகேட் கூட வாங்க முடியும் அஜைலில். எங்கே ப்ரோ வாங்குறது அப்படின்னா இந்த அட்லேஷன்லேயே படிக்கலாம். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் அஜைல் இஸ் ஃப்ரீ. இதோ பாருங்கள், அஜைலை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய அஜைல் மாஸ்டராக வரலாம். அஜைல் தெரியும்னு சொல்லிட்டு உங்கள் ரெஸ்யூமில் போட்டாலுமே தனி மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. சொல்கிறது புரிஞ்சுதா? யூ நோ வெரி வெல் அஜைல் மெத்தடாலஜி, யூ ஆர் குட் டு டேக் அஸ் அ எம்ப்ளாயி இன் ஒன் சாஃப்ட்வேர் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ அஜைல் போய் படிங்க, அட்லாஷன்லேயே ஃப்ரீயாக கிடைக்குது, போய் படிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் போய் படிக்கலாம் ப்ரோ அப்படின்னா இன்னொரு பிளேஸ் சொல்கிறேன், இங்கேயும் போய் படிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ சர்டிஃபிகேட், இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, தேடணும், போய் தேடினா தான் கிடைக்கும். அசானான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அசானா அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் தான். அசானா அகாடமி. ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பண்ணலாம். ப்ரோ நான் யூஐ/யூஎக்ஸ் டிசைனர் ப்ரோ, நான் ஏன் ப்ரோ இதெல்லாம் பண்ணணும்? பரவாயில்ல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ, கற்றுக்கு தானே போகிறீங்க ப்ரோ.
ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஃப்ரீயாக இருக்கிறத படிக்கலாம். இந்த பாருங்கள், ஃப்ரீ ஃபார் லைஃப் டைம் $299 வேல்யூ இருக்கிற ஒரு ஒர்க் ஃப்ளோ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் இருக்குது. அசானா அட்மினிஸ்ட்ரேஷன், ஏஐ ஒர்க் பேட்ச் ஃப்ரீ. இதெல்லாம் ஃப்ரீ சர்டிஃபிகேட். அசானா ஃபவுண்டேஷன், அசானா எதுக்கு ப்ரோ இதெல்லாம் நான் படிக்கணும்? நீங்கள் ஐடியில் வேலைக்கு போகணுமா வேணாவா? சம்பளம் அதிகமாக வாங்கணுமா வேணாவா? அப்போ இதெல்லாம் பண்ணுங்க, கேள்வி கேட்காதீங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? இதெல்லாம் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன். சும்மா போய் படிக்கிறது. ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, போய் படிங்க, போயிட்டு தப்பு கிடையாது. ஃப்ரீ சர்டிஃபிகேஷன். அசானாவிலையுமே அட்லாக்ஷனுமே இருக்குது, சர்டிஃபிகேஷன் படிக்கலாம். இதுலையுமே இருக்குது. எல்லா டாப்பிக்கும் இவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்குது உங்களுக்கு. நம்ம தான் வந்து படிக்கணும். நம்ம தான் வந்து நம்மளோட நாலேஜை வந்து அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? திஸ் இஸ் அட்லாஷியன். அட்லாஷியன்ன்றது ஜீராவுடைய ஜீரான்றது ப்ராடக்ட்டு, அட்லாஷியன்ன்றது கம்பெனியோட பேர். சரியா? ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். இதுலேயுமே சில சர்டிஃபிகேஷன் ஃப்ரீயாகவே கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரோ இதெல்லாம் படிச்சுட்டா தான் நான் யூஐஎக்ஸ் டிசைனரா அப்படின்னா, இதெல்லாம் படித்தா சம்பளத்தை அதிகமாக வாங்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா பண்ணலாம், ₹1,00,000 தொட்டுட்டு வந்துடலாம். ஆனால் இதெல்லாம் போயிட்டு பொறுமையாக படிச்சுட்டு டைம் வரட்டும் இப்போ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா, அந்த ₹1,00,000 நீங்கள் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் 1,00,000 சேலரி வாங்கணும், சீக்கிரமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஜீரா, அஜைலு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த அட்லாஷியன் திங்ஸு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக கற்றுக்கிட்டீங்க, லீடர்ஷிப் ஓரியன்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலும் அடிச்சிக்க முடியாது. இங்கே லீடர்ஸ் தான் தேவை மார்க்கெட்டுக்கு, ஜூனியர்ஸ் தேவையில்லை. சொல்கிறது புரிஞ்சுதா? இப்போ மார்க்கெட்டுக்கு ஜூனியர்ஸ் தேவையில்லை, ஒன்லி லீடர்ஸ் தான் தேவை. ஸோ பீப்புள் ஷுட் பி ஆண்டர்ப்ரனர்ஸ். அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிற மக்கள் தான் நீங்கள் தேவை நம்மளுக்கு. உங்களுடைய மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பிகினர் மாதிரியே வந்துக்குங்க, சார் நான் கற்றுக்குறேன் சார், இப்போ தான் பண்ணுறேன் சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு பி வெரி 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 குட் இன் aspect ஆஃப் டெக்னாலஜி, லீடர்ஷிப், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், and then project handling, risk management, maturity. ஓகே, மெச்சூரிட்டி இன் டிசைன். யாராவது ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா அழுவலாம் கூடாது, அதை வந்து சாலிடாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இருந்தாலும் திட்டார் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஃபயர் அப் ஆகும். இன்றைக்கி திட்டுவாங்க, நாளைக்கு வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐடியில் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொன்னல 10 நாளைக்கு ஒன்ஸ் தான் சண்டை, அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானம் ஆகிடுவோம். அதுதான் ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஃபேமிலி. நாங்கள்லாம் பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். அவர் இது கொடுக்க மாட்டாரு, இவர் இது கொடுக்க மாட்டாரு, அப்படி இப்படி சொல்லிட்டு சண்டையாக தான் இருக்கும். 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாடா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி எல்லாரும் ஒன்றாயிடுவோம். திஸ் இஸ் ஹவ் த ஃபேமிலி திங்ஸ் வில் பி. ஒன் கம்பெனி வில் பி ஃபைன். ஸோ ஏஐ பற்றி படிக்கலான்னு சொன்னேன். இப்போ நான் வந்து சில ஏஐ திங்ஸ்லாம் பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கம்மிங் டு தி ஃபிக்மா மேக். ஓகே, இப்போ நீங்கள் யாராவது ஃபிக்மா மேக் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் போயிட்டு. ஓகே, இட்ஸ் ரியலி கூல், சீரியஸ்லி ரியலி கூல். ஓகே, இப்போது என்னோடய டீமுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்மாவை வந்து ப்ரீமியமாக வாங்கி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த பிபிடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் பிபிடி நான் வந்து மேக்ஸிமம் என்னோடய கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த பிபிடி ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாபு தான் இங்கே பெரிய இஷ்யூவாக இருக்கிறது. என்னோடய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் படித்தவங்க இவங்கெல்லாம், நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியான ஸ்பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட நிறைய பேர் படித்தாங்க, எல்லாருமே நல்லபடியாக வேலையிலேயே இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் நல்லா வந்தேன் அந்த இடம் சார் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹேவ் விசிட். இங்கே தான் வந்தேன். ஆமாம், இதே பில்டிங் தான். அந்த ஸ்பேஸ் தான் இது ஆக்சுவலாக. இப்போ நம்ம அங்கே இல்லை, நம்ம வேறு இடத்துக்கு மாறிடுவோம். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துருந்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பில்டிங் தான் இப்போ இருக்கிறோம் நம்ம ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, நம்மளோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமு, இது நம்ம என்ன ப்ரைஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிபிடி. ஓகேவா? இந்த பிபிடியை வச்சு ஏதாவது வெப்சைட் பண்ண முடியுமா? இது ஒரு பிபிடிப்பா. ஓகே,
பட் இது இது வந்து வெப்சைட் மாதிரி இருக்கு உங்களுக்கு. இதை வச்சு ஏதாவது வெப்சைட் பண்ண முடியுமா? கண்டென்ட் இருக்கு, ஓகே, மேனுவலாக பண்ண முடியும். இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டாக பண்ண சொன்னா எப்படி இருக்கும்? ஏஐ சொல்லலாமா? கம் அகைன். நீங்க ஒரு டைம் காமிச்சீங்க ப்ரோ, இதை அப்படியே நான் வந்து வெப்சைட்டா மாத்தினேன், லான்ச்சிங் பேஜாக மாத்தினேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். கரெக்ட், எஸ், தட் இஸ் வாட் ஐம் கோயிங் டு ஷோ. அந்த இடத்துல அந்த பிபிடி அந்த பண்ணல, அந்த பிபிடியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வந்து, ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த ஒயர் ஃப்ரேமோடைய லிங்க், ஷேரபிள் லிங்க் எடுத்துன்னு வந்து இங்கே நான் போட்டுட்டு நான் சின்னதாக ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன் ஆக்சுவலி, ஓகேங்களா? அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட்டே ரெடி ஆயிடுச்சு வித் கோடிங்கோட. சி, இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. பட் எனிவே என்னுடைய 4 நாள் 5 நாள் ஜாபை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துச்சு இது எனக்கு. சொல்றது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? எந்த ஏஐல சார் போட்டீங்க? ஃபிக்மா ஏஐ தான். ஃபிக்மா ஏஐ, ஃபிக்மாவுடைய ஃபிக்மா மேக். சின்ன சின்ன ப்ராம்ப்ட், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு வெப்சைட்டை முடிக்கிறோம். ஸோ அதான் சொல்ல வரேன், நீங்கள் வந்து இப்போ கொஷின் கேட்குறீங்கல்ல, கொஷின் போடுறீங்கல்ல, அந்த ப்ராம்ப்டிங்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கை எழுத ஆரம்பிக்கணும். இப்போ என்னுடைய எல்லா வெப்சைட்டுக்குமே எங்களுடைய டீமில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஏஐ தான் யூட்டிலைஸ் பண்ண சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரே ஒரு ப்ரோட்டோடைப் மட்டும் பண்ண சொல்லுவேன். பேசிக் ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ ஃபர்தர் ஃபார் த டெவலப்மெண்ட் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட்டு ஏஐ போர்ட்ஃபோலியோ பண்ண போகிறீங்க எல்லாருமே. ப்ரோ நான் எப்படி ப்ரோ ஏஐ வெப்சைட்லாம் பண்ணுவேன், எனக்கு எப்படி தெரியும்? யூ கேன் கிரியேட் இட். ஃபஸ்ட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் என்னெல்லாம் போடணும் அப்படின்றதுக்கான ஒரு முடிவுக்குள்ளே வாங்க, சரியா? ஒரு ஏற்கனவே இருக்கிற போர்ட்ஃபோலியோலாம் போய் பாருங்கள். என்னோடய போர்ட்ஃபோலியோ பாருங்கள், மற்றவங்களோட போர்ட்ஃபோலியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லோ ஃபெசிலிட்டி நீங்களே போடுங்க உங்களோட ஃபிக்மாவில், சரியா? அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், வெப்சைட்டாக மாற்றுவோம், சரியா? ஸோ இதே போல் எவ்ரிடே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெப்சைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி தான் சாட் ஜிபிடிலையுமே, ஓகேங்களா? சாட் ஜிபிடி இருக்கா? சாட் ஜிபிடி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இது என்ன சொல்கிறதுனா, அதில் ரொம்ப ப்ரைஸிங்காக கேட்கணும், நிறையா இருக்குது, அது கோடிங்கோட தான் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஒயர் ஃப்ரேமுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸு. இப்போ நான் அதுவே 5 வெர்ஷன் கேட்டாலும் கொடுத்துரும் அது எனக்கு. அதுவே நாங்கள் சாட் ஜிபிடி எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ரிசர்ச் ப்ராசஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதுகிட்ட கேட்குறேன், ஓகேங்களா? இப்போ என்ன கேட்க போகிறேன்னா, நான் கேட்குறேன் யூஐ யூஎக்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐ எம் மென்டரிங் ஃபார் மோர் தென் 5 years, ஓகே? ஐ எம் மென்டாரிங் யூஐ யூஎக்ஸ் ப்ரோக்ராம். எதுக்கு கேட்டுக்கிட்டு பேசிடுவோம். ஹாய் ஜிபிடி. Hello, I'm right here and ready to chat. What's on your mind today? ஜிபிடி நான் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக மென்டாரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பீப்புளை வந்து நான் மென்டார் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா, நான் லைவ் கிளாஸஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? லைவ் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன், வெறும் லோவான ப்ரைஸிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சப்போஸ் ரெக்கார்டிங் கிளாஸ் கொடுத்தா பீப்புள் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா? இது எப்படி நான் வந்து ரெக்கார்டிங் கிளாஸாக மாற்ற முடியும்? இல்லை நான் எப்படி இன்னும் எஃபெக்டிவாக வந்து அதிகமான பீப்புளுக்கு வந்து நான் சர்வ் பண்ண முடியும்? கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க ரெக்கார்டிங் கிளாஸஸ் எடுக்கிறது நல்ல ஐடியா. ஏன்னா அது ஃப்ளெக்சிபிள் டைமிங்ல நிறைய பேரை சேர்த்துக்கொள்ள முடியும். முதல்ல நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ட் சிலபஸ் தயார் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாடியூலையும் சரியாக பிளான் பண்ணி ஹை குவாலிட்டி ரெக்கார்டிங்ஸ் எடுக்கவும். ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம், உதாரணத்திற்கு டீச்சபிள், திங்கிஃபிக் மாதிரியானது பயன்படுத்தினா ஆட்டோமேஷனும் ஈஸியாக ஹேண்டில் செய்யலாம். லைவ் Q&A செஷன்ஸ் மாதம் ஒரு முறை வச்சா என்கேஜ்மெண்ட் கூடுமே. பின்பற்ற வேண்டிய பெரிய பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஆஃபர் பண்ணுற வேல்யூவையும் சப்போர்ட்டையும் நன்றாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங்கில் டெஸ்டிமோனியல்ஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணினா நம்பிக்கை வருவதோடு ரீச்சையும் அதிகப்படுத்தலாம். ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி, ரெகுலர் இன்டராக்ஷன் இவற்றால் நீங்கள் மேலும் பலருக்கு பயனளிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.
ஓகே ஃபைன். இப்போ எனக்கு ஒரு யூஎக்ஸ் ரிசர்ச் ப்ராசஸ் பண்ணணும் ஜிபிடி. ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆமா, நான் உங்களுக்கு யூஎக்ஸ் ரீசர்ச் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர் செய்ய உதவலாம். எதையாவது குறிப்பாக ஆராய நினைக்கிறீங்களா அல்லது முழு ப்ராசஸையும் எப்படி செய்வது என்பதை கேட்கிறீங்களா? ஆக்சுவலி என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருக்கு. இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதா, இந்த மாதிரி ஏற்கனவே ஆப்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியணும். கேட்கலாமா உங்ககிட்ட? என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போட ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை வந்து உங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்கலாமா? நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி எனக்கு சொல்ல முடியுமா? Nothing happened. என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை உங்ககிட்ட நான் கேட்கலாமா? அந்த ஐடியாவை நீங்கள் வேலிடேட் பண்ணி சொல்கிறீங்களா? இந்த ஐடியா ஆப்பாக கன்வெர்ட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. நான் உங்கள் ஐடியா கேட்டு அதற்கு என்னவெல்லாம் ஸ்ட்ரெங்க்ஸ், ரிஸ்க்ஸ், அசம்ஷன்ஸ் இருக்கிறது என்பதை கூறி சில ப்ராக்டிக்கல் இன்சைட்ஸ் தர முடியும். ஆனால் 100% இது நிச்சயம் வெற்றி என்று சொல்ல முடியாது. ஏன்னா பல ஃபேக்டர்கள் ரியல் வேர்ல்டில் ப்ளே ஆகும். ஆனாலும் யூசர் நீட்ஸ், மார்க்கெட் ஃபிட், ஃபீஸிபிலிட்டி மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆனஸ்ட் வேலிடேஷன் டெஃபினட்டாக தரலாம். தயாராக இருக்கும்போது உங்கள் ஐடியா சொல்லுங்கள். ஓகே, என்னோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி அண்ட் ஸ்மால் ஃபுட் வச்சிட்டு இருக்கிற ஒரு பேக்கரி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு QR கோட் மெனு மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த மெனுவை அவங்க ஷேர் பண்ணுறாங்க கிளைண்ட்டுக்கு. கிளைண்ட் அதுலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் ப்ளேஸ் பண்ணலை. அதை வந்து ஒரு பிடிஎஃபாக அந்த ஓனருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி ஒரு ஆப் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது இது ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் மாதிரி தெரியல. இது ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிஓ பண்ணுறக்கூடிய லைக் ஒரு அப்ளிகேஷன் சொல்லிக்கலாம். அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறதுக்கான ஒரு ஆப்புன்னு சொல்லலாம். இது வந்து எல்லா பேக்கரி ஓனரையும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா பல்க் ஆர்டருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா படிச்சுலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஆப் கொடுத்துட்டுனா அவங்களே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்படி கொடுத்தாங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு ஒரு பிடிஎஃபாக கிடைக்கும். அது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு வந்து பிடிஎஃபாக அனுப்பிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஆர்டரோட காப்பியும் கிடைச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி பில்லிங் வேலையும் அதில் கிடைச்சிரும். ரொம்ப மேனுவலான ப்ராசஸ் வந்து கட் பண்ணலான்னு பார்க்குறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதா? உங்கள் ஐடியா ஒரு சின்ன நான் டெக் சாவி பேக்கரி அல்லது ரெஸ்டாரண்ட் ஓனர்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் மாதிரியே இருக்கு. QR கோடை பயன்படுத்தி மெனு ஷேர் பண்ணி ஆர்டர் ரிக்வெஸ்ட்டை பிடிஎஃபாக வாட்ஸ்அப்க்கு அனுப்புது சிம்பிளிஃபைடு ஒர்க் ஃப்ளோ. சக்ஸஸ் ஆவதற்கு சில விஷயங்கள் வேலிடேட் பண்ணணும். ஒன்று, பேக்கரி ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸுக்கு இது கரண்ட் பெயின் பாயிண்டா, நீங்கள் டைரெக்டாக பேசி பாருங்கள். 2, வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டு ப்ராசஸ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுது அவர்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3, பல்க் ஆர்டர்ஸுக்கு இதனால் டைம் சேவ் ஆகுமா? நல்ல ஆன்கோடிங் சப்போர்ட், யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் முக்கியம். இனிஷியல் மார்க்கெட் வேலிடேஷன், ப்ரோட்டோடைப் ஃபீட்பேக் எடுத்து பார்த்தா ஸ்கேல் பண்ண முடியும். ஓவரால் நீஷ் யூஸ் கேஸ், பட் ரைட் பெயின் அட்ரஸ் பண்ணினா வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நான் இது வந்து எனக்கு வந்து ஒரு பேக்கரி ஓனர் கொடுத்த ஒரு ப்ராடக்ட் தான். ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு இப்படி வேணும்னு கேட்டிருந்தாரு. அப்படியானால் அது ஒரு நல்ல வேலிடேட்டிங் சைன். அவருடைய ரியல் வேர்ல்டு தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு சொல்யூஷனாக இருந்தால் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அவரை போலவே உள்ள மற்ற ஓனர்களையும் ரீச் அவுட் செய்து அவர்களும் இதே மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு ஆர்டர் ப்ராசஸ் தேடுகிறாங்களா என்று கண்டுபிடிங்க. அந்த ஃபீட்பேக்குகளுடன் நீங்கள் உங்கள் ஆப்பை ஐட்டரேட் செய்யலாம். எப்போதும் யூசர் சென்ட்ரிக்காக அப்ரோச் செய்தால் அது நீண்ட நேரம் சஸ்டெயின் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டோடைய வேல்யூ என்ன போகும், இதோட மார்க்கெட் சைஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எத்தனை விதமான பேக்கரி அண்ட் ஸ்மால் வெண்டார்ஸ் இருக்கிறாங்க, இதை நான் எவ்வளோக்கு பொசிஷன் பண்ணலாம், எனக்கு மந்த்லி சப்ஸ்கிரைபராக எவ்வளோ பேமெண்ட் நம்ம வாங்கிக்கலாம், இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்டார்ட் அப் பிட்ச் மாதிரி எனக்கு சொல்ல முடியுமா? திங்க் பண்ணுவது. The global market for QR code menu platforms was about $1.13 billion in 2024 and is expected to grow rapidly.
Small bakeries and food vendors are part of this growing segment, especially as QR and digital workflows expand. If you focus on small vendors, even charging around $10 a month, there's potential for meaningful recurring revenue if you can solve their ordering pain points. Start with direct feedback from bakery owners to refine your approach. ஓகே, இதை நான் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம்? முதலில் நீங்க ஒரு கிளியர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட் தயாரிக்கவும். அதாவது என்ன ஃபீச்சர்கள், யூசர் ஃப்ளோ, இன்டெகிரேஷன்ஸ். அடுத்தது ஒரு ஸ்கில்ட் ஆப் டெவலப்பர் அல்லது டீமை என்கேஜ் பண்ணி டிசைன், ப்ரோட்டோடைப்பிங் செய்யலாம். டெவலப்மெண்ட்டில் யூசர் ஃப்ரெண்ட்லி யூஐ, செக்யூர் பேக்எண்ட் அண்ட் ரிலையபிள் வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் முக்கியம். லான்ச்சுக்கு முன் ஒரு பீட்டா டெஸ்ட் பேக்கரிகளுடன் செய்து ஃபீட்பேக் எடுங்க. லீகல் மற்றும் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் செட் பண்ணி அவர்களுக்கு நல்ல ஆன்போர்டிங், சப்போர்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணினா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்பாக கன்வெர்ட் செய்யலாம். ஐட்டரேஷன், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவை எல்லாம் கீ. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல பிஆர்டி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா நீங்கள்? நான் ஒரு பிஆர்டி ப்ராடக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட்டை நேரடியாக எழுதி தர முடியாது, ஆனாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். பிஆர்டியில் ஒப்ஜெக்டிவ், ஏன் இந்த ஆப், யூசர் ஸ்டோரிஸ், ஓனர்களும் கஸ்டமர்களும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஃபீச்சர்ஸ், QR மெனு கிரியேஷன், PDF ஜெனரேஷன், வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன், டெக்னிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், பிளாட்ஃபார்ம், செக்யூரிட்டி, சக்ஸஸ் மெட்ரிக்ஸ், எவ்வளவு ஆர்டர் சிம்பிளிஃபை ஆகும், டைம்லைன், பட்ஜெட் மற்றும் ரிஸ்க்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இதை ஒரு லைவ் டாக்காக வச்சுக்கோங்க. ஃபீட்பேக், ஐட்டரேஷன் எடுத்து ரிஃபைன் செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய யூசர் பர்சோனா அண்ட் ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஃப்ளோவும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரும் போட்டு கொடுக்க முடியுமா? இதில் எந்தெந்த மாதிரியான யூசர்ஸ்லாம் உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகுவாங்க? நிச்சயமாக. முதல்ல யூசர்ஸ். 1 பேக்கரி ரெஸ்டாரண்ட் ஓனர், 2 கஸ்டமர். யூசர் ஃப்ளோவை ஓனர் பர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். ஓனர் ஆப்பை ஓப்பன் பண்ணி மெனு QR கோட் ஜெனரேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுவார். கஸ்டமர் அந்த QRஐ ஸ்கேன் பண்ணி ஐட்டம் செலக்ட் பண்ணி ஆர்டர் ரிக்வெஸ்ட் பண்ணுவார். ஓனருக்கு வாட்ஸ்அப்பில் PDF ரிக்வெஸ்ட் வரும், அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுவார். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை பார்ப்போம். மாடியூல்ஸ், மெனு மேனேஜ்மெண்ட், QR ஜெனரேஷன், ஆர்டர் ரிக்வெஸ்ட், வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன். இதை ஒரு விஷுவல் ஃப்ளோ சார்ட் மாதிரி டிசைன் டூல்ஸ், ஃபிக்மா, மீரோ கொண்டு வரலாம். ரெடியானா அதை ஸ்டெப் பை ஸ்டெப் விஷுவல் கைடாக உருவாக்கி தரலாம். ஓகே, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு விஷுவல் கைடாக கொடுக்குறீங்களா? நான் நேரடியாக விஷுவல் கைட் டிசைன் செய்ய முடியாது, ஆனால் அதை எளிதில் உருவாக்க நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை கூறலாம். முதலில் ஒவ்வொரு யூசர் ஸ்டெப்பை சீக்வென்ஷியலாக எழுதிக்கோங்க. ஓனர் மெனு கிரியேட் பண்ணுவது, QR கோட் ஷேர் ஆகுவது, கஸ்டமர் ஸ்கேன் பண்ணி செலக்ட் செய்வது, ஓனருக்கு ரிக்வெஸ்ட் PDF ஆக வரும், ஓனர் ஃபைனலைஸ் செய்வது. இந்த ஸ்டெப்ஸை பாக்ஸஸ், ஃப்ளோ சார்ட் சிம்பிள்ஸ் வச்சு டிசைன் டூல்ஸ், ஃபிக்மா, மீரோ மூலம் சிம்பிளாக ஃப்ளோ சார்ட்டாக வரையலாம். நேவிகேஷன் நோட்ஸ், பட்டன், ஸ்க்ரீன்ஸ் லிங்க் பண்ணி ஃபைனல் யூசர் ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ணலாம். இதை டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஸ்டேக் ஹோல்டருக்கும் ஷேர் பண்ணி ஐட்டரேஷன் செய்யலாம். ஓகே, இதோட மார்க்கெட் பிளேஸ் எங்கெங்கெல்லாம் நான் பொசிஷன் பண்ணலாம், நான் எப்படிலாம் இதை விற்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா? நீங்கள் இதை லோக்கல் லெவலில் ஸ்மால் பேக்கரிஸ், கஃபேஸ், ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன்களிடம் நேரடியாக பிச் செய்யலாம். ட்ரேட் ஃபேர்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஸில் ஸ்டால் எடுத்து ஷோகேஸ் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டார்கெட்டட் ஆட்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பேக்கரி ஓனர்ஸை ரீச் ஆகும். பார்ட்னரிங் வித் POS சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ் ஆர் ஸ்மால் பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸை பார்த்து ரெஃபரல் நெட்வொர்க்கை உருவாக்கலாம். ப்ரைஸிங்கை சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக அஃபோர்டபுள் மந்த்லி ஃபீயாக வையுங்க. முதலில் நம்பிக்கையுடன் அடாப்ட் பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டடீஸ், டெஸ்டிமோனியல்ஸ் மூலம் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி ஸ்லோலி ஸ்கேல் பண்ணலாம். மார்க்கெட் பிளேசஸில் ப்ரெசன்ஸ் விட்டு டைரக்ட் ஓனர் பெயின் சால்வ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணால் ஆர்கானிக் ரெஃபரல்ஸும் வரும். ஓகே, தேங்க்யூ. எப்போதும் மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்னும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலும் அதை கேட்டு விடுங்க. நல்ல ஆர்வத்துடன் உங்கள் திட்டங்களை எக்ஸ்ப்ளோர் செய்ய தொடர்ந்து முன்னே செல்லுங்க. ஸோ நாங்கள் எங்களுடைய ரிசர்ச் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன்.
எல்லா விதமான ரிசர்ச் ப்ராசஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் சாட் ஜிபிடியும் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜெமினையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் மேட்டருடைய தெரியாத போகுது. சப்ஜெக்ட் மேட்டர் தான் ஒன்றுன்னா, லைக் நீங்கள் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரி பர்சன் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு பர்சன்கிட்ட போய் கேட்டுன்னு இருக்காம, இவங்க கிட்ட உட்காந்து நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு டாக்டரு, நீ இந்த டாக்டரை வந்து இப்படி இருந்தால் இப்படி பண்ணுவ, உன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால், அங்கே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது முழுமையாக கிடைக்காதனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50-60% நீங்கள் இங்கேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, யாருக்கு இந்த கேஸ் ஸ்டடி பிடிச்சிருக்கு? இந்த கியூஆர் கோடு பேக்கரி ஓனருக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதா? ப்ரோ இது ஆப்வியஸா ஒர்க் ஆகும் ப்ரோ. இப்போ நார்மல் சீசன்ல ஒர்க் ஆகலனாலும், ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ, இந்த கிறிஸ்மஸ் டைம், பொங்கல் டைம் எப்போ எல்லாமே பல்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த கியூஆர் கோடு மெனி யூசர்ஸ்க்கும் கரெக்ட். பிகாஸ் என்னுடைய கிளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ரைட் நவ் ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் கியூஆர் கோடு. எப்பா இது கொடுப்பா, அவர் கேட்டது வெறும் லிமிடெட் மட்டும்தான். நான் தான் வந்து இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு அந்த ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணி ஒரு பிடிஎஃபாக எடுத்து அந்த பிஓ காப்பி அப்படியே ஷேர் பண்ணுற மாதிரி, அதை அழகாக ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இதான்ப்பா ஆர்டரு அவருக்கு அனுப்பிடுங்க அப்படி சொல்கிற மாதிரி. ஸோ சிம்பிளாக முடிஞ்சு போகுது. ப்ரைஸிங்லேருந்து எல்லாமே வந்துடும் அதில், வித் ஜிஎஸ்டோட கால்குலேட் பண்ணி. அங்கே ஆன்லைன் கிடையாது. ஐ மீன் இட் கோயிங் டு ஒர்க் ஆன் ஆன்லைன். இந்த பேமெண்ட் கேட்வேலாம் கிடையவே கிடையாது. பேமெண்ட் பண்ணுறது அவங்க செப்பரேட்டாக பண்ணிக்கிட்டோம். பட் ஆனால் ஆர்டர் மட்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இது. சிம்பிள். ஒரு 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 பர்ச்சேஸ் ஆர்டர் போகிறதுக்கான ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு சின்ன கியூஆர் கோட் மெனு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட் இந்த ஆர்டர் போடுற மாதிரிலாம் இல்லை. லிஸ்ட் பண்ண முடியும். கியூஆர் கோட் மெனு வில் பி லிஸ்டட், பட் யூ cannot ஆர்டர் தேர். பட் நான் என்ன கொடுக்குறேன்னா, அதில் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வரலான்னு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஏற்கனவே ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா? ஆப் லவா அப்படி சொல்லிட்டு, ஆப் லவ் கியூஆர் கோடா, கியூஆர் கோட், கியூஆர் மெனு. இதோ இருக்கு, ஆப் லவா. ஸோ இவங்க இருக்கிறாங்க. இவங்கள பார்த்தா நான் அந்த ஐடியாக்குள்ளே வந்தேன். ஓகேங்களா? பட் ஆனால் இவங்க வந்து ஜஸ்ட் லிஸ்டிங் மட்டும் பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன பண்ணலான்னா, இதே ஆப்பை அதை எப்படி வந்து ஃபர்தராக யூஸ் பண்ண வைக்கலான்ற அந்த யூஸ் கேஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான். பீப்புள் ஆர் ஆல்ரெடி ஹேவிங் தட். என்னுடைய கிளைண்ட்டுக்கும் நான் இதான் வச்சு பண்ணி கொடுத்தேன். பட் இருந்தாலும் அதை எப்படி இன்னும் நம்மளா பெட்டராக பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு, சப்போஸ் ஒன்றும் இல்லை, ஒரு 100 பேக்கரி வச்சிங்களேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற 100 பேக்கரிக்கு இந்த ப்ராடக்ட் விற்றனா போதும். எனக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1200. 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 12 மாதத்துக்கு 12,000. ஓகே, ஸோ 12 to 3 15,000. ஓகேங்களா? ஒரு கம்பெனி பர் மந்த்துக்கு ஒரு 1200 கட்டாதா? 15,000 ஒரு பிராண்டுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், 100 பிராண்ட் நான் வச்சுட்டேன், பிடிச்சிட்டேன். 100 பிராண்டு எனக்கு 15,000 எனக்கு வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ஆச்சு என்னோட ரெவென்யூ? இந்த அப்ளிகேஷனுடைய காஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ ஆக போகுது? சிம்பிள் ப்ராசஸ் தான், சிம்பிள் மார்க்கெட்டிங், சிம்பிள் ப்ராடக்ட், ஸ்மால் யூஸ் கேசஸ் தான். பட் இட் மேக்ஸ் ஹியூஜ் இம்பேக்ட். ஐடியா நல்லா இருந்ததா, நல்லா இல்லையா? சின்ன ஐடியா தான். ஓகே, ஃபைன். ஸோ மண்டே வில் பி டிசைன் திங்கிங் ஃபார் ஜனவரி பீப்புள். ஸோ ரிமைனிங் பீப்புளுக்கு டிசைன் லைக் யூஐ டிசைன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டிசைன்ஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிசைன் யூஐ டிசைன் பற்றி. ஸோ ஃபார் ஸோ குட். ஐடியேஷன் பற்றியும் டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஆர் இன்புட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஃப்ரைடே. Any interesting stories today? சார் சொல்லுங்க ஸ்டாலின். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆப், ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ண பின்ன லிஸ்டிக் ஆப் இருக்குல்ல சார், அது வந்து தியேட்டர்ல சீட்ல QR கோடு ஒட்டியிருப்பாங்க.
ஆமா ஸ்கேன் பண்ணி இருக்கு நம்ம என்ன ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்றோம். இருக்கு எஸ். நம்ம அதாவது ஆர்டர் பெரிய பண்ணாவே பெரிய பில்லு கம்பெனி எல்லாம் யோசிக்கிறாங்க ஸ்டாலின். அங்க பெரிய பெரிய கம்பெனி அது கியூஆர், பிவிஆர் மாலு, அந்த மாதிரி பிவிஆர் சினிமாஸ் அவங்கெல்லாம் பண்றாங்க. சின்ன சின்ன பேக்கரி எல்லாம் பண்றாங்களா? அவங்களால பண்ண முடியுமா ஒரு ஆப்பு? அங்கதான் நம்ம மார்க்கெட் பண்றோம் இதை. இப்போ சார் உங்களோட பிராண்டிங்ல நீங்களே ஒரு ஆப்பா லான்ச் பண்ணிக்கலாம் சார் இதை. அப்படி நம்ம மார்க்கெட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துடலாம். ஒரு வெப்சைட் மாதிரி ஹோஸ்டும் பண்ணி கொடுத்துடலாம். அப்படியும் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜொமேட்டோ என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் ஜொமேட்டோ வந்து எல்லாருக்கும் வெப்சைட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு எதனா ஒரு வழி பண்ணி போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பேக்கரியை நான் போய் பிடிச்சிட்டு அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நானே போய் பண்ண முடியும். அது பேர் கிராஸ் செல்லிங், அப் செல்லிங். நான் ஒரு 1500 2000 நான் கொடுக்கறது மூலிமா எனக்கு வந்து ஒரு 10,000 மாதத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 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 பேக்கரி கிடைக்காதா என்ன? ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் கிடைக்காதா என்ன? ஸோ ஐ கேன் மேக் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட் ஆக்சுவலி. ஸோ இனிஷியலாக பார்த்தா அது சின்ன சின்ன ப்ராஜெக்ட், சின்ன சின்ன மணி தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து நம்ம நிறைய பேரோடைய நட்பை வந்து சேர்த்துக்கிறோம், நிறைய பேரோட கம்யூனிட்டியை வந்து ஒன்றாக்குறோம் நம்ம இங்கே. ஸோ அந்த 100 பேர் மூலிமா எனக்கு என்றைக்கா இருந்தாலும் ஒரு ஒர்க் வரேன், டிசைனிங் பண்ணி கொடுன்னு கேட்பாங்க, நான் கொடுக்க போகிறேன். ஒரு மெனு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு கேட்பாங்க நம்மக்கிட்ட, இல்லாமலாம் இருக்காது. லோகோ பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. ஏதாவது ஒன்று வரும்ல. அந்த 100 பேர்கிட்ட உங்களுக்கு ரிப்பீட்டடாக பிஸ்னஸ் வராதா? நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வரும் உங்களுக்கு. என்ன அண்ணாமலை, உங்கள் ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு? பாலாஜி, உங்களோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சா? ஃபைனல் ஸ்டேஜ்ல சூப்பர். சீக்கிரமாக முடிச்சுட்டு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே. முரளிதரன், உங்களோட ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்கு? ப்ரோ இப்போ லோ ஃபிலிட்டி போட்டிருக்கிறேன் ப்ரோ. சூப்பர், வெரி குட், ஃபைன். விக்னேஷ், வாட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட்? நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா விக்னேஷ்? சார் அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட். சார் அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கேமிஃபைடு எடிட்டிங் பிளாட்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓகே. எல்லாரும் மென்டர்ஸும் அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து கம்யூனிட்டி எல்லாம் அதுலேயே இருக்கிற மாதிரி பண்ணலான்னு இருக்கேங்க சார். ஓகே, ஃபைன், கொண்டு வாங்க பார்க்கலாம். ஓகே சார். ஓகே கைஸ், உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் என்னென்னு பிளான் பண்ண சொல்லியிருந்தேன், ஆப்பை பற்றி யோசிக்க சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக யோசிங்க, யோசிச்சுட்டு ஒரு ஐடியாவோட வாங்க, சரியா? ஸோ டேக் திஸ் மூமெண்ட் ஃபார் கிரியேட்டிங் யுவர் ஐடியாஸ் அண்ட் ரிவைஸ் த லாஸ்ட் 1 or 2 weeks நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ மண்டே வில் பி அவர் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஓகேவா? எஸ் சார். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ Yeah, சார். தேங்க்யூ. Yeah, ஓகே ப்ரோ. yeah, thank you.